தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் காமராஜரிய பேரன் கலைஞரனின் அன்பு கலந்த வணக்கம். தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. தெய்வ வழிபாட்டிற்கு போராட்டம், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டம், நாட்டை சுத்தப்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்காண்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம், செவிலியர்கள் நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய செவிலியர்கள் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செவிலியர்கள் அவர்களுடைய போராட்டம், இன்னும் எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கை எதிர்த்து SC/ST மற்றும் PCR பொய் வழக்கை எதிர்த்தும் பல சமூக ஆர்வலர்கள் போராட்டம், இதுபோல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தா அரசியல்வாதி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் நினைத்தால் இந்த நாட்டை சொர்க்க பூமியாக மாற்ற முடியும், நாட்டை நரக பூமியாக மாற்ற முடியும். ஒருத்தங்க கர்த்தரை கும்பிடுதாங்க, அதாவது இயேசுநாதர் கும்பிடுதாங்க, ஒருத்தங்க அல்லாஹ் கும்பிடுதாங்க, ஒருத்தங்க சிவன் முருகன் போல எத்தனையோ தெய்வங்களை வழிபடுதாங்க. உண்மையா நீங்க வழிபட்டீங்கன்னா இன்னைக்கு தவறு செய்யக்கூடிய அரசியல் கட்சியில நீங்க இருக்கவே கூடாது. உண்மையா வழிபட்டீங்கன்னா, நீங்க பொய்யா சாமி பேரை சொல்லி நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க அந்த அரசியல் கட்சியில இருந்துக்கலாம். சரிங்களா? ஒருத்தங்க மத அரசியல் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஜாதி அரசியல், மொழி அரசியல், ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பேரும் ஒன்னு சேர்ந்து அரசியல் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் பிரிஞ்சு இருந்தாதான் அவங்களும் பிரிஞ்சிருக்க முடியும். அப்பதான் அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் அவங்களோட டார்கெட். பணம் சம்பாதிப்பதற்காக வந்தவன் எவனுமே தலைவன் கிடையாது. நல்ல மனங்களை, இது போல எண்ணற்ற தலைவர்கள் அன்னைக்கு உயிரை கொடுத்து மக்களுக்காக பாடுபட்டு சுதந்திரத்திற்காக பாடுபடுவதற்காக, சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக போராடிய தலைவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க. மன்னர்கள் காலத்திலிருந்து மக்களாட்சி பிறக்கக்கூடிய காலங்கள் வர, சரிங்களா? இந்த தலைவர்கள் எதுக்காண்டி பாடுபட்டாங்கன்னே தெரியாம இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி தெரியும்? அரசியலை படிங்க, வரலாறு படிங்க, வரலாறு படிங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தங்களும் தெரிய மாட்டேங்குது. படித்த இளைஞர்கள் ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, காலேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு 20,000, 10,000, 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. அவ்வளவுதான். ஒரு 10 பேரை சேர்ந்து அரசியலை உருவாக்குங்க, அரசியலுக்கு போங்க. எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்சி தலைமை தப்பு பண்ணாலும் தட்டிக்கலுங்க. சரி, அது சரியில்லையா? நீங்களாம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்குங்க. தமிழ்நாட்டில் இளைஞர் அரசியல் வர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரியா சொன்ன மாதிரி இளைஞர் அரசியல் இந்த நாட்டிற்கு தேவை. அரசியலை கற்றுக் கொடுங்கள் எல்லாத்துக்கும். அரசியல் இல்லாம இங்க தலையெழுத்தை மாத்த முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுடுங்க. ஆண்டவனே வந்தாலும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலத்து வரை அன்னைக்கு கடவுளாட்சி, அதுக்கடுத்துல மன்னர் ஆட்சி, அதுக்கடுத்துல சிறு குறு பெரும் நிலப்பரப்பு ஆட்சிகள், இப்பொழுது மக்களாட்சின்னு சொல்லி என்ன ஆட்சி நடக்குன்னு தெரியும். மக்களாட்சி பண்ண தலைவர்கள்லாம் இப்ப இல்ல. இப்ப நடக்கிறது புறமே சர்வாதிகார ஆட்சி. யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து கேட்டா தூக்கி உள்ள வச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்க இல்லாம ஆக்கிடுவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், சட்டத்தை கடுமையாக்குங்க. பெண்களா நைட்ல 12 மணிக்கோ எத்தனை மணிக்குனாலும் தனியா அலையலாம். சரிங்களா? ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சுதந்திரமா இந்த சுதந்திர பூமியில அலையலாம். ஆனா அங்கங்கே CCTV கேமரா பொறுத்துங்க, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க, எல்லா இடத்துக்குமே ஊர்காவல் படை மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. தப்பு நடக்கிற இடத்துல உடனே அதை நிரூபிக்கும் போது அவனுக்கு தண்டனை, கடுமையான தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாலும் சரிதான், கையை வெட்டினாலும் சரிதான், காலை வெட்டினாலும் சரிதான், தலையை வெட்டினாலும் சரிதான். அப்படி கடுமையான சட்டத்தை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே உயிருக்கு பயந்து போய், உடல் உறுப்பு வெட்டப்படும் பயந்து போய் எல்லாருமே வாழ்வாங்க. ஆனா நீங்க கொடுக்கிற தண்டனை ஜெயிலு, பெயிலு, வெளியே, நல்ல ரவுண்ட்ஸ், கொலை பண்றான், ஜெயிலு, பெயிலு, வெளியே. சரிங்களா? ஒரு சில இடங்கள்ல தப்பித்துக் கொள்றதுக்கு கட்சித்துல போய் சேர்ந்துக்கிட்டாங்க, இல்ல சமுதாய தலைவராக மாறிக்கிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு அமைப்புகளை பண்ணி உருவாக்கிக்கிட்டாங்க. இப்படியும் போய்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நிறைய மக்கள் அவதிப்படுவதற்கு காரணம் நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர்கள் சரியான நல்ல தலைவர்களா, நல்ல குல தலைவர்களான்னு பாருங்க. சரிங்களா? நல்ல குல மக்களை நம்ம தேர்ந்தெடுத்திருந்தா, நல்ல இளைஞர்களை நம்ம உருவாக்கி இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு சொர்க்க பூமியை மாறுறோம். நாளைக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களோ எங்கேயோ போனா அவங்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. சாலை விபத்தா அவனுக்கு 2 லட்சம் 10 லட்சம் கொடுத்து முடிஞ்சு போச்சு. அப்ப போனவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? நான் கேட்கிறேன். விவசாய மக்கள் போராடுதாங்க. விவசாய மக்கள் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அத்தகைய விவசாய மக்களை பாதுகாக்க தெரியாத அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா என்ன காரணம்? விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. சரி, விவசாயிகள் நினைத்து ஒரு வருடம் அவங்க உழைக்கிற பொருள்
காய்கறி அவங்க சொந்த பந்தத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு வெளியே எங்கேயும் ஏற்றுமதி பண்ணாம நாங்க இருந்தோம்னா தமிழ்நாட்டில் வெள்ள வெட்டி கட்டினவங்க பூரா கரை வெட்டியா மாறுறோம். எல்லாரும் விவசாயத்துக்கு வந்துடணும். சரிங்களா? அது எவ்வளவு பெரிய ஹையர் ஆபீசரா இருக்கட்டும், எங்க மக்களை உழைக்க வைக்கீங்க, அவங்களுடைய வளமைய அவங்களுடைய உழைப்பை புடுங்கிக்கிட்டீங்க, அதுக்கு காகிதம் என்ற ஒரு பணத்தை கொடுக்குறீங்க. இதுக்கு என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ரோக்ஷேட் குடும்பம் இது போல நிறுவனங்கள் நமக்கு பணத்தை அச்சிட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மைய பகுதி கவர்மெண்ட்ங்கிறது. அந்த மையத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மக்களுக்கு சமதரமா இருக்கணும், அவங்களுக்கு காசு பண்ணக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பி, எம்எல்ஏ, சிஎம், பிஎம் எல்லா பேருமே எங்களுக்கு ₹1 சம்பளம் வேண்டாம். நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு உழைச்சுதான் சம்பாதிப்போம். நாங்க இது சமூக தொண்டா பண்றோம். எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? மாசம் ஒரு 20,000 30,000. ஏன்னா கவர்மெண்ட்ல உங்களுக்கு பல கோடி ஒதுக்கி கொடுக்குது. சரிங்களா? உங்களுக்கு போக்குவரத்து செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு, அதுமே உங்களுக்கான சலுகைகள் கொடுக்குது. நாங்க என்ன சொல்றோம்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாசம் ₹10,000 சம்பளம். அதுக்கு மேல நீங்க எந்த வருமானமும் சம்பாதிக்க கூடாது, எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. சரிங்களா? எம்பி, எம்எல்ஏ யாரா இருக்கட்டும், சாமானிய மக்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வகுப்போமா? எத்தனை அரசியல்வாதிகள் நீங்க உருவாகுதுன்னு பார்ப்போம். எல்லாம் அரசியலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிருவீங்க. சரிங்களா? அரசியல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. தர்மத்தின் கூடாரமாய் இருந்த அரசியல் இன்னைக்கு அதர்மத்தின் கூடாரமாய் மாறிவிட்டது. காரணம், பணம் ஈட்டுவதும் பொருள் ஈட்டுவதும் பதவியோடு வாழ்வதும் ஆடம்பரம் ஆள்பலம் தானென்ற இருமாப்பில் தலக்கணத்தோடு வாழ்வதும் தான் தங்களுடைய நோக்கமாய் இருக்கின்றது. காமராஜருடைய பேரன் பல பதிவுகளை கொடுக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு இளைஞர்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அன்றர்களுள்ள இளைஞர்கள் சட்டப்படி சட்டத்தை கற்றுக்கொண்டு அரசியலில் ஆசானாய் மாற வேண்டும். அரசியல் தான் எங்களுடைய தாரக மந்திரம். காமராஜரையை விட்ட பணியை தான் நாங்கள் உருவாக்கி அரசியலுக்கு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சமுதாய லீடர்களுக்கு சமுதாயத்துடைய வரலாறு, ஆதி வரலாறு கேட்டா தெரியாது. மத தலைவர்களுக்கு தெய்வ வழிபாடுகள் என்னன்னா தெரியாது. ஏன்னா எந்த தெய்வமும் இங்க மத வழிபாட்டை கொண்டாடல, நல்ல மார்க்கமான சிந்தனைகளை கொண்டாந்தாங்க. ஆனா இங்க மதவெறியை தூண்டி ஜாதி முதல், மதம் முதல், கட்சி முதல், மொழி முதல், இனம் முதல், வணிகம் முதல், எத்தனையோ மோதல்கள். ஒரு வணிகர்களுக்கு பிரச்சனைனா வணிக சங்கங்கள் வந்து நிக்குதா அப்படின்னு பார்த்தா, ஒரு வணிக சங்கம் வந்த இடத்துல இன்னொரு வணிக சங்கம் வராது. ஒரு கட்சி போராடுற இடத்துல இன்னொரு கட்சி போராடாது. ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு மக்கள் போராடுற இடத்துல இன்னொரு தெய்வத்தை வழிபடுறவங்க வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க. தப்பு எல்லா மதத்திலையும், எல்லா கட்சியிலையும், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவங்க செய்தாங்க. அதுக்கு கடவுள் பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு. நீங்க அந்த பொறுப்படுத்திக்கிறீங்க. பேருக்கு நான் ஜாதி சங்க தலைவர், நான் கட்சி சங்க தலைவர், நான் வந்து வணிக சங்க தலைவர், நான் வந்து அந்த மொழியை சேர்ந்தவன், நான் சங்க தலைவர், எப்படியோ ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க. சாமானிய மக்கள் எதை சொல்லி தப்பிப்பாங்க? சாமானிய மக்கள் நித்தம் உழைச்சு போடுத வருமானத்தை வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு குடிக்க வைத்து மக்களை குடிக்க வைத்து, குழந்தைகளை குடிக்க வைத்து, இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் குடிக்கிறாங்க தெரியுங்களா? சமூக ஊடகங்களை போய் பாருங்க, தெரியும். குடிக்க வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது என்ன அரசியல்? வீரத்துடனும் மானத்துடனும் விவேகத்துடனும் தன்மானத்துடனும் வாழ்ந்த ஒரு தமிழின சமுதாயங்கள் அழிந்து போவதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை இல்லாமதுதான். தமிழ்நாட்டில் ஒற்றுமை எத்தனை சமுதாய தலைவர்கள் உருவாக்குறாங்க? நான் ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்கேனா? அத்தனை சமுதாய தலைவர்களையும் ஒரே வாட்ஸ்அப் தளத்தில் கொண்டு வந்து அத்தனை தலைவர்கிட்டையும் நான் பேசி கலந்துரை பண்ணி ஒரு நட்பை உருவாக்கி நான் ஒரே மெடல் ஏற்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க சமுதாய தலைவர்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல் கட்சி 50 அரசியல் கட்சி இருக்குது, 50 ஒரே மெடலை ஏற்ற முடியுதா? ஏன் ஏற முடியுங்க? நான் இன்னும் சொல்லணும்னா நிறைய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமுதாயத்துக்கு நான் எதிரானவன் அல்ல. தப்பு பண்ணா எதிர்த்து பேசுறேன். தப்பு பண்ணவனை மட்டும்தான் சுட்டி காமிக்கிறேன். அந்த சமுதாயத்தையோ, அந்த கட்சியோ, அந்த மதத்தையோ, அந்த மொழியையோ எதையுமே நான் சுட்டி காமிக்கல. தப்பு நீங்க பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு அந்த கட்சியில எதிலே பழிய போட்டுட்டு நீங்க வாழ்றீங்க. சரிங்களா? மக்களை பாதுகாப்பதற்காக வந்த மனிதர்கள் மக்களை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதான் வேலையே பயிரை மேயுது அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் காமராஜருடைய பேரன் கலைஞரனுடைய அரசியலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கும். பொறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் உண்டு. விமர்சனங்கள் 1000 பேர் பண்ணலாம். அந்த விமர்சனங்கள் பண்றவங்க என்னை மாதிரி ஒரு சரியான ஒரு பதிவோட வீடியோ போட சொன்னா போட மாட்டாங்க. நான் நிறைய பேர் கேட்டேன், அண்ணே நான் போடுற வீடியோ நீங்க போடுங்க அப்படின்ட்டு. தவறான வீடியோக்கள் வந்தா சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு வந்து அவமதிப்பு மட்டும் இல்ல, சிறைவாசமும் செல்ல வேண்டி இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? வனவாசம் போனது போல இப்போ சிறைவாசம் போனோம். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுக்காக வாழ்ந்த நீதியரசர்கள் கடைசி நாங்க நீதிமன்றத்தை மட்டும் தான் நாடுதோம். ஏன்னா நீதிபதிகள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தமிழ்நாட்டில் முடிவு தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும்.
படித்த நீதிபதியா இருக்கட்டும் அரசியலுக்கு வாங்க. காவல்துறையில பணிபுரிந்த பெரிய ஹையர் ஆபீசர் அரசியலுக்கு வாங்க. ராணுவத்துல பணிபுரிந்த கஷ்டப்பட்டு மக்களுக்காக எல்லையில நின்று போராடிய ராணுவ வீரர்கள் அரசியலுக்கு வாங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போறதுனால தான் இங்க முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் அரசியலுக்கு வாங்க. உங்களுடைய தொண்டு தான் இந்த நாட்டிற்கு தேவை. சரிங்களா? உங்களுடைய தொண்டு நாட்டிற்கு தேவை. டாக்டர் வேலை பாக்குறீங்களா? அரசியலுக்கு வாங்க. மற்றும் துப்புரவு பணியா? அரசியலுக்கு வாங்க. ஜாதி என்ன சாதி? சாதிக்க பிறந்தவனுக்கு இந்த தரணியில் ஏதடா ஜாதி? நீதியாய் வந்தவனுக்கு நேர்வழியே போக தெரியும். மதம் என்பது மமதிக்கு பிறந்தது. அவனவன் சுயநலத்திற்காக உருவாக்க வச்சிருக்கிறான். எந்த இறைவனும் இங்க மதத்தை உருவாக்கலாம். நல்ல மார்க்கங்களை, நல்ல எண்ணங்களை, சமூக சிந்தனைகளை உருவாக்குறாங்க. இயற்கையின் சித்தாந்த ரகசியங்கள் எல்லாம் உருவாக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியை நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் நிர்கதியா நிற்கும். சரிங்களா? எவ்வளவு பெரிய மன்னர்களோ சாம்ராஜ்யங்களோ அழிந்த வரலாறுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுடைய வரலாறுகளும் அழியாமலாம் இல்ல. சரிங்களா? பத்திரகாளி பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்க கும்பிடுறது எந்த தெய்வமா இருக்கட்டும், அல்லா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், எந்த தெய்வத்துக்கும் தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களுடைய ஆன்மாவும் சொல்ற ஒன்றே ஒன்று, தர்மத்தின் வழியில் நில்லுங்கள், சமதர்ம கோட்பாடுகளின்படி நீதி நெறி கோட்பாடு தவறாமல் நில்லுங்கள். கண்டிப்பா மாற்றம் வரும். மாற்றத்திற்கான காலம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீங்க போராடுறீங்க. தமிழ்நாடு புறம் பென்னி சேராஜ் மரணமா இருக்கட்டும், இல்ல அஜித்குமார் மரணமா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்ரீமதி பாப்பா மரணமா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற மரணங்கள் நிலுவையில் இருந்தாலும் சரிதான், கேஸ் நடந்தாலும் சரிதான், ஆம்ஸ்டான் கொலை வழக்கு முதற்கொண்டு எத்தனையோ விஷயங்கள் சரிங்களா தமிழ்நாட்டில் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது, அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் வெளி உலகத்திற்கு அந்த ஸ்டெர்லைட் போராட்டம், அதுக்கடுத்துல ஒயின் ஷாப் எதிர்ப்பு, சசி பெருமாள் அவர்களுடைய உயிரிழப்பு, இது போல எண்ணற்ற தியாகச் சுடர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் தெரியவில்லை என்றால் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் இளைஞர்களுக்குமா தெரியாம போய்விட்டது? இளைஞர்கள் அரசியலுக்கு வாருங்கள், சமூக பணிக்கு வாருங்கள், சமுதாய பணிக்கு வாருங்கள், ஆன்மீக பணிக்கு வாருங்கள். இளைஞர்களுடைய அரசியல் தான் இந்த நாட்டிற்கு தேவை. ஒற்றுமையோடு செயல்படுங்கள். ஒற்றுமையை நம் தாரக மந்திரம். தமிழின சமுதாயமே ஒன்று சேருங்கள். உலக தமிழர்களாய் ஒன்று சேர்வோம். நன்றி.